தற்போது மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் செய்தி வர இருக்கிறது. அது குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இயங்குகின்ற அனைத்து கடைகளுக்கும் வரப்போகின்ற மிக முக்கியமான அறிவிப்பு. சென்னையில் உள்ள கடைகளுக்கான முக்கியமான அறிவிப்பு. பட்ஜெட் பிரேக்கிங் செய்தி எல்லாம் இதற்கு முன்னாலே வந்துவிட்டது. இருந்தாலும் இது தொடர்பான அறிவிப்புகள் இன்று வெளிவரலாம். தமிழ் பெயர் பிழை இல்லாவிட்டால் உரிமம் ரத்து என்ற மிக முக்கியமானது. ஏற்கனவே இது ஒரு சட்டமே இருக்கிறது. தமிழ் கடைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும். ஆங்கிலத்திலோ வேறு மொழியிலோ பெயர் வைத்திருந்தாலும் தமிழ் கட்டாயமாக பெயர் இருக்க வேண்டும் என இருக்கிறது. சில கடைகளுக்கு தமிழ் இல்லை. கடைகளுக்கு தமிழ் பெயர் வைக்காதோருக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலம் அவகாசம். அந்த ஒரு வார அவகாசத்திற்குள் தமிழ் பெயர் இல்லாவிட்டால் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த அறிவிப்பு பட்ஜெட் பிரேக்கிங் ஏன் வருகிறது என்றால், சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகள் பேரூராட்சிகளில் இது போன்ற ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கிறது என்ற பட்ஜெட்டில் நிச்சயமாக அது தொடர்பான அறிவிப்பு வரும். எனவே தற்போது முக்கியமாக சென்னையில் உள்ள முக்கிய கடைகளுக்கான முக்கிய அறிவிப்பு, தமிழில் பெயர் வைக்க வேண்டும். கடையின் பெயர் தமிழில் பெயர் வைக்காவிட்டால் கடைகளுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும். இதுவரை பெயர் வைக்காதோருக்கு இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்படுகிறது.